ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ரெசிபி அண்ட் நமக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மேலே நிறைய நட்ஸ்லாம் லோட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வித்தவுட் டிலே நம்ம பார்த்துடலாம். அண்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கடையிலே பாராக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம திருகிக்கலாம். இல்லைனா நீங்கள் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 100 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அன்சால்டட் தான் நம்ம சேர்க்கணும். இது சேர்த்துட்டு இது வந்துட்டு மைக்ரோவேவில் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம எடுத்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் மைக்ரோவேவில் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கேஸில் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம செஞ்சு ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாதி அளவாக. இது நல்லா நம்ம கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து எக் ஆட் பண்ணணும். எக் வந்து 3 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 எக்கையுமே அட் அ டைமில் ஆட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நம்ம தனித்தனியாக கலந்துக்கணும். ஒன்ஸ் ஒரு முட்டையை ஊற்றிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு முட்டை அந்த மாதிரி 3 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்லெஸ் வந்து செய்கிறத விட எக்கு சேர்த்து நம்ம செய்யும் போது அதோட டெக்ஸ்சரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ரௌனி வந்து ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு ரெசிபி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் அண்ட் 1 பிஞ்ச் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒவ்வொரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணலாம், ராகி மாவு ஆட் பண்ணலாம். நமக்கு எது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெரிய அளவில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி வந்து யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறேன் மைதாவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 130 கிராம்ஸ் அளவுக்கு மைதா யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்காக அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து பேக்கிங் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகும். இது அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நட்ஸ் வந்து மேலே லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு 4-5 வால்நட் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 போல் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா கோர்ஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு கோர்ஸாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதனால இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் மேலே வந்து நம்ம தூவிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே வேக வைக்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தூவி விட்டு நல்லா லோட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரீஹீட்டட் பண்ண ஓவனில் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். ஸோ அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அண்டர் குக் ஆனால் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓவர் குக் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலான்றதுக்காக அடுத்த வீடியோவில் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 20 மினிட்ஸில் வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கூல்டவுன் ஆகணும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இது நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான யம்மியான ஒரு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாக்கோ சிரப் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பாப்போட லிப் டிண்டட் பாம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் இருக்கும். நம்ம வந்து லிப்ஸ்டிக் இது மேலே போடணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நல்லா லிப் பாமாகவும் யூஸ் ஆகும் அண்ட் லைட் ஷேடில் நல்ல ஒரு லிப்ஸ்டிக்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ இது ஆக்சுவலி வந்து இது பழசு. பாப்பா வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து புதுசு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணுன்றதுக்காக அந்த பழசை ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் பேபி ப்ளஸ் க்ரீம் தான். இது ஒன்று இருந்தால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷர். ஸோ இதை பற்றி நான் பெருசாக பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த பிராண்ட் இருக்குல்ல, வாவ் பிராண்ட் வந்து யூஸ்வலாகவே வந்து நமக்கு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, அதனால் வந்து
பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அஸ்வகந்தா அண்ட் சாண்டல்வுட் ஆயில் இருக்கனால ஸ்கின்னை வந்து ரொம்பவே பிரைட்டாகவும் கிளியராகவும் வச்சுருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து 2 ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன், 3-in-1 ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் 3மே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, keep on smiling. Thank you very much for watching this video. Bye.